கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் மார்க்கூஸ் ஒயிட்மேன். இவருடைய காலம் 1802 முதல் 1847 முடிய. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி அமெரிக்கா. புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள கிரேத்தா என்ற ஒரு தீவு கூட்டம். இவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்கு முன் 600 வசித்த எபிமெனைட்ஸ் என்பவர் கிரேத்தா தீவு மக்கள் பொய்யர்கள், துஷ்ட மிருகங்களை போன்றவர்கள், பெருவயிற்றுச் சோம்பேறிகள் என்று எழுதினார். ஏறக்குறைய 660 ஆண்டுகளுக்கு பின்னால் பவுல் அதனை உண்மை என்று உறுதிப்படுத்தினார். பாலிப்பியஸ் என்னும் சரித்திர ஆசாரியன் அவர்கள் புரட்சி உண்டு பண்ணுகிறவர்களும் கொலைபாதகரும் யுத்த வெறியருமாய் இருந்தார்கள் என்றார். இந்த மக்களை சீர்திருத்தும் பணி தீத்துவுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதே போன்ற ஒரு கூட்டம் அமெரிக்காவின் காட்டுப்பகுதியில் வசித்து வந்தது. வாலா என்ற இடம் அது வாஷிங்டனில் உள்ளது. 1836 ஆண்டு அப்பகுதியில் ஊழியத்தை ஆரம்பித்தார் ஒயிட்மேன். இவர் ஒரு மருத்துவர். இவருடைய மனைவியும் மிஷனரியாக தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள். இருவரும் இணைந்து அப்பகுதி மக்களை முன்னேற்றத்தில் கொண்டு வர மிகுந்த பாடுபட்டனர். இயேசு கிறிஸ்துவின் அன்பை அனுதினமும் அவர்களுக்கு அளவில்லாமல் சொல்லிக் கொடுத்தனர். 1847 ஆண்டு அப்பகுதியில் அபாயகரமான தொற்று நோய் பரவியது. மார்க்கூஸ் ஒயிட்மேன் தம்பதிகள் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் செயல்பட்டு அம்மக்களை காப்பாற்ற ஆரம்பித்தனர். அநேகர் உயிர் தப்பி பிழைத்தனர். ஒரு சிலர் அவ்வியாதியினால் தாக்குண்டு தங்கள் வாழ்வை இழந்தனர். சதிகார கூட்டம் ஒன்று முளைத்தெழும்பியது. அம்மக்கள் இறந்ததற்கு காரணம் இந்த மிஷனரிகளே என்று சொல்லி இவர்களை கொல்ல திட்டம் தீட்டினர். அது நவம்பர் மாதம் 29 நாள் 1847 ஆண்டு. இவர்கள் வீடு அக்கொடியவர்களால் முற்றுகையிடப்பட்டது. திடீரென்று சராமாரியாக அவர்கள் வீட்டை தாக்கினார்கள். எவர்களின் வாழ்வை முன்னேற்ற மிஷனரிகள் சென்றனரோ அவர்களாலே அடிக்கப்பட்டு தங்கள் உயிரை அம்மண்ணில் விட்டனர். அன்பானவர்களே, கொடூரமான மக்களிடம் இயேசுவின் அன்பை சொல்ல நீங்கள் ஆயத்தமா? மரம் தனக்காக பழுப்பதில்லை, ஆறு தனக்காக ஓடுவதில்லை, மிஷனரிகள் தமக்காக வாழ்வதில்லை. அன்பானவர்களே, இந்த மார்க்கூஸ் ஒயிட்மேன் கர்த்தருக்காக அவரும் அவர் மனைவியும் இரத்த சாட்சியாக இந்த உலகத்தில் மண்ணில் விதைக்கப்பட்டனர். கொடூரமான மக்கள் என்று தெரிந்தும் அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய பணியை செய்ய தங்களை அர்ப்பணித்தவர்கள். கர்த்தருடைய பலத்தை கொண்டு அவர் தமக்கு கொடுத்த பணியை சீரும் சிறப்புமாக இவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, மிஷனரிகள் என்பவர்கள் தனக்காக வாழ்பவர்கள் அல்ல. ஆம், மற்றவர்களுடைய வாழ்வில் மெய்யான காரியத்தை, நிலையான காரியத்தை, அதாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நித்திய வாழ்வையும் கொடுக்கும்படியாக ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாக பணி செய்கிறவர்கள்தான் மிஷனரிகள். மிஷனரி பணியை நாம் மிக எளிதாக சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. மிஷனரிகளுக்காக நாம் பாரத்தோடும் ஊக்கத்தோடும் அதிகமாய் அவர்களுக்காக நாம் செபித்து கொண்டே இருக்க வேண்டும். சதா இந்த மிஷனரிகளை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். நாம் ஒரு பாதுகாப்பான இடத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பாதுகாப்பான இடத்தில்தான் கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மிஷனரி என்பவர்கள் அப்படி அல்ல. அவர்கள்
தங்கள் உயிர் எந்த நொடி பொழுதில் நம்மை விட்டு பிரியும் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆபத்துக்கள் அவர்களுக்கு பல வழிகளில் இருக்கிறது. ஒருவேளை அந்த இடத்தினுடைய காலநிலைகள் ஒத்துப்போகாமல் மரணம் வருகிறது. அங்கிருக்கிற உணவுகள் ஒத்துப்போகாமல் மரணம் வருகிறது. அங்கிருக்கிற மக்களால் அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. இப்படியாக ஆபத்து என்பது அவர்களுக்கு இயற்கையாகவும் இருக்கிறது, செயற்கையாகவும் இருக்கிறது. ஆனால் தங்கள் உயிரை குறித்து அவர்கள் கொஞ்சமும் அச்சம் கொள்ளாமல் ஆத்தும தாகம், ஆத்தும அறுவடை பணி என்பதே அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது. ஆகவே அந்த மிஷனரிகளுக்காக ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். அவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்போம். அவர்களுக்காக ஊக்கமாய் கொடுப்போம். அவர்களைப் போல கர்த்தர் அழைப்பார் என்றால் அந்த உன்னத பணிக்காக, இந்த உலகத்தில் அதைவிட சிறந்த பணி என்று எதையுமே சொல்ல முடியாத அந்த பெரிய பணிக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி எஸ்தர் 5-6 அதிகாரங்கள், ஆமோஸ் 9 அதிகாரம், எபிரேயர் 1-2 அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.